100 கடைசி விஷயம் படிக்க பார்ப்போம். சங்கீதம் 100 கடைசி வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, தாவீது அப்படி அறிந்திருந்தான். கிருபைன்னு என்னன்னு தெரியாத காலத்துல கிருபையை பற்றி பேசினான் தாவீது. தெரியுமா உங்களுக்கு? இப்படி கிருபையை பற்றிய அறிவில்லாத நாட்கள்ல கிருபையை பற்றி பேசின ஒரே மனுஷன் யாரு? தாவீது தான். பிரியமானவர்களே, எனவே இது எல்லாமே அவருடைய சுத்த கிருபை. சுத்த கிருபை. நாம் நாள்ல கேட்டோம், பூமியில எல்லாம் இருக்கிறது, ஆனா மனிதனுக்கு இளைப்பாறுதல் மட்டும் இல்லை. ஆனா தேவனை அறிந்தவன் அல்லது தேவனால் அறியப்பட்டு இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4. இல்ல கவனிங்க. மூன்றும் நாளும் நான் வாசிக்கிறேன். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவர் எங்கே முடிச்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்பே முடித்திருக்கிறார். இதுதான் வெளிப்பாடு. சரியா? இப்ப இல்ல. உங்கள் பெயர் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு எழுதல, எழுதப்பட்டதால் ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்டபடினால் எழுதப்படவில்லை, எழுதப்பட்டதனால் ரட்சிக்கப்பட்டேன். இதுதான் விசுவாசம், பெய்த்து. அடுத்து வாசிங்க. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் எங்க வருது? பாவத்தில் கிடையாது. நீ அவிசுவாசமா இருக்கும் போது ஆண்டோடைய கோபத்துக்கே நீ பாத்திரவானா இருக்கிறாய். நல்லா கவனிங்க. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். 7ஆம் நாள்ல என்ன செஞ்சாரா? எல்லாம் முடிச்சுட்டு ஓய்ந்திருந்தார். ஆனா அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே எல்லாம் என்ன செஞ்சாரு? முடித்து விட்டார். பிரியமானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களை நீதிமான்களாக்கி விட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? பாருங்க, இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முடியும். இதை பார்ப்பதற்கு உனக்கு கண்ணு வேணும், அவ்வளவுதான் மேட்ரு. உனக்கு கண்ணு இல்லைன்னா நீ பார்க்காம இருக்க, அதுக்கு யாரும் செய்ய முடியும்? சரியா? அடுத்து, அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினார். அப்போ சுவிசேஷத்தை எல்லாம் முடிந்தது என்ற சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது யாரெல்லாம் அதை கேட்டு கீழ்ப்படியிலையோ அவனுக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. பாருங்க, ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. இப்படி அவருடைய கிரியில் உலக தோற்றம் முதல் முடிந்து விட்டது. அடுத்து, தேவன் தம்முடைய கிரியில் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில், அப்ப 7ஆம் நாள்ல சொல்லி இருக்கிறது இன்னொன்னு முடிச்சிருக்கிறாருங்கிறதுக்காக தான் சொல்லி இருக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ல 4ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே, அப்ப அவர் என்ன செஞ்சாரு? எல்லாம் முடித்து விட்டார். அப்பமே முடிச்சிட்டார் சார், இப்ப முடிக்கல, அப்பமே முடித்து விட்டார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப பாருங்க, 6 நாளையும் செய்யாத ஒன்ன 7ஆம் நாள்ல ஒன்ன செஞ்சாரு. என்னது? அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ நாமெல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீ இதை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். மனுஷனுடைய மகிமை அல்ல, தேவனுடைய மகிமையை காணும்படிக்கு அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது இப்ப முடிஞ்சுன்னு நினைக்கலா? இப்ப முடியல. உலக தோற்றத்திற்கு முன்பே முடிக்கப்பட்டதை 7ஆம் நாளிலே முடித்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்போ ஆதாம் உண்டாக்கி 7ஆம் நாள்ல, இப்போ இயேசு சிலுவையில எல்லாம் முடித்தார். அது ரியலா வெளிப்பட்டது, மனுஷனுடைய கண்கள் காணும்படியாய் எல்லாம் முடிந்தது. இதை நீ விசுவாசிக்கும் போது நீ ஆத்மாவிலே இளைப்பாறுகிற இடத்துக்கு நம்ம வர்றோம். எந்த இடத்துக்கு வர்றோம்? இளைப்பாறுதலான இடத்துக்கு. நீ நிறைய பேருக்கு பணம் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? இளைப்பாறுதல் மட்டும் இல்ல. நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இதே எபிரேயர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. யார் முடித்து ஓய்ந்தது போல? தேவன் கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இப்ப இவன் எந்த இடத்துக்கு வந்துடுவான்? தேவன் எப்படி முடித்து ஓய்ந்திருந்தாரோ அதே போல என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் அப்படிங்கிற இடத்துல ரெஸ்டுக்கு வந்துடுவான். இதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். அவன் எதை குறித்து என்ன செய்ய மாட்டான்? கவலையே பட மாட்டான். ஏன்னா அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஏன் தெரியுமா? என் மீது அவர் அன்பாய் இருந்தபடினால், வேற ஒண்ணுமே கிடையாது. என் மீது அன்பாய் இருந்தபடியினால், அன்பாய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். அதுக்கு அடுத்து, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். இப்ப நம்ம எல்லாம் நம்முடைய பிரயாசம் இதுக்கு பாவம் செய்யாமல் இருப்பதற்கல்ல, இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதை. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. என் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார், என்னை நீதிமானாக்கி விட்டார். இது என்னது? இதுதான் இளைப்பாறுதல். இதுல பிரவேசித்தவன் சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான், ஆனந்த கூத்தாடுவான். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும்
செய்தவரே, செய்து முடித்தவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பே நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்து எங்களுடைய பெயரை உன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படியாய் அந்த நாளை பரிசுத்தமாக்கி அதை ஆசீர்வதித்து நீர் ஓய்ந்திருக்கிறது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அந்த இளைப்பாறுதலில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நாங்கள் மாத்திரம் அல்ல, இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறீர்களோ அவர்களை அழைத்து வாரும், அவர்களிடத்தில் எங்களை நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.